அரெஸ்ட் ஆயிட்டா. இனி அவ தப்பிக்கவே முடியாது. அவ என்ன தப்பு பண்ணா? கொலை பண்ண குற்றத்துக்காக அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ யார கொலை பண்ணா? அவ யாரையுமே கொலை பண்ணல. யாரோ பண்ண கொலைக்கு அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ரகுவரன், என்ன சொல்றீங்க? யாரோ பண்ண கொலைக்கு அவளுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நிறைய பண்ணிருக்கான். அவனை போய் கொண்டுட்டீங்களே. அவன் என்னைக்கு இவர் மேல நம்ம கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அப்பவே இவர் அவன் மேல காண்டாயிட்டாரு. அதுக்காக அவனை போய் போட்டு தள்ளிட்டாரு. அது இல்ல மேடம், ருத்ராவுக்கு பயந்து அவன் அப்ரூவரா மாற போற ஐடியால இருக்கான்னு குமார் சொல்றான். என்ன குரு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதான் வீடு மாறி வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன கவலை? இப்படி பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கிறது பதிலா பேசாம அபூர்வரா மாறி உண்மையை ஒத்துக்கிட்டு ஏதாவது ஒரு குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கிட்டு அப்புறம் நிம்மதியா வாழ்ந்துடலான்னு எனக்கு தோணுதுடா. அதுக்கு மேல அவனை எதுக்கு விட்டு வைக்கணும்னு போட்டு தரல நான் முடிவு பண்ணிட்டேன். மேடம், ஒரு பக்கம் ருத்ரா வேற அவனை வெறியோட தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளையும் சமாளிக்கணும். என்ன பண்றதுன்னு யோசிச்சப்பதான் இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. அந்த கொலைப்பழிய அவ மேல திருப்பி விட்ட. ஜெயில ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி குருவியும் முடிச்சேன், ருத்ராவையும் மாட்டி விட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, ஜெயிலே வச்சு அவ கதையை முடிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான். கூடிய சீக்கிரமே அந்த செய்தி வரும். திரும்ப திரும்ப பைத்தியக்காரத்தனமா சொன்னதே சொல்லாதீங்க சார். ருத்ராவோட முடிவு என் கையில தான். அவ எனக்கு வேணும். ரகுவரன், வந்தனா சொல்றதுதான் என் முடிவும். எங்க லைஃபையே திசை மாத்தினவ அவளால தினம் தினம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமே ருத்ரா விஷயத்துல நானே நேரடியா இன்வால்வ் ஆக போறேன். உங்க பிளான் படி அவ ஜெயிலுக்கு போகட்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு நான் சொல்றேன்.